வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசி 3.1ல் லீடிங் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 3ல் நெக்ஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெம்பர் கலர் அக்கரின். ஸோ நீங்கள் வெல்ட் பண்ணும்போது கலராக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எந்த கிரேடில் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கார்பன் ஸ்டீலா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, அலுமினியமா, கேஸ்ட் அயனா. சரிங்களா, இப்போ டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலராக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடேஷனால் படிஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஒரு கிரேடு. ஓகேங்களா, ஸோ வெல்ட் பண்ணும்போது ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா? ஸோ டியூ டு ஹீட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து அந்த குரோமியம், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குரோமியமோட ரியாக்ட் ஆகி குரோமியம் ஆக்சைடு லேயராக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து கலராக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது தின்னாக இருக்கும். சரிங்களா, தின்னாக இருக்கனால தான் வந்து உங்களுக்கு கலராக வந்து சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுவே வந்து கார்பன் ஸ்டீல்லையும் ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். பட் அது வந்து திக்காக இருக்கும். சரிங்களா, ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது பிளாக் கலராக மாறிடும். ஓகேங்களா, ஸோ கார்பன் ஸ்டீலில் இந்த டெம்பர் கலர் வந்து அக்கர் ஆகாது. அதே மாதிரி தான் கேஸ்ட் அயன்லையும் உங்களுக்கு பிளாக் கலராக மாறிடும். சரிங்களா, அலுமினியம் பார்த்தீங்கன்னா அது வந்து டல்லாக இருக்கும். சரி, கலர் இருக்காது, அது வந்து டல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ டெம்பர் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து அக்கர் ஆகும். சரிங்களா, இப்படி வந்து இட் இண்டிகேட்ஸ், எதை வந்து இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுதா, இல்லை கிராக் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுதா, இல்லை பொரோசிட்டி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுதா, இல்லை ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு இண்டிகேட் பண்ணுதானா, அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பி புரிஞ்சா. அடுத்து, ஆர்க் ஸ்ட்ரைக் இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் இட் கேன் கிரியேட். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து சாஃப்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணுமானா இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம், அந்த ஆப்ஷன் கிடையாது. ஹார்ட் பிரிட்டில் HAZ அதை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பொரோசிட்டி வந்து க்ரியேட் பண்ணாது. அதே மாதிரி ஸ்லாக் இன்க்ளூஷனையும் க்ரியேட் பண்ணாது. இந்த சாஃப்ட் ஜோன் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலயமா உங்களுக்கு வந்து சாஃப்ட் மெட்டீரியல் ஆக்கலாம். சரிங்களா, ஆர்க் ஸ்ட்ரைக்னால முடியாது. இந்த ஆர்க் ஸ்ட்ரைக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வெல் மெட்டலில் தாண்டி இந்த HAZ இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மெட்டலில் நீங்கள் வந்து ஆர்க் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து உங்கள் ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து அந்த பேஸ் மெட்டலில் வந்து படைஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உடனே நீங்கள் வந்து ஹீட் ஆகி கூலாகிறதுனால அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் அண்ட் பிரிட்டில் ஆகிடும். ஸோ அந்த ஏரியா நீங்கள் ஹீட் அஃபெக்டட் ஜோன் சொல்லலாமா? சரிங்களா, அந்த இடத்துல வந்து ஹீட்னால அந்த ஜோன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆர்க் ஸ்ட்ரைக்னால சரிங்களா ஹார்ட் பிரிட்டில் ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சா? இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஓகேங்களா, அதான் வந்து அடுத்த அந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ரிவென்ட் பண்ண முடியுமானா இல்லை. சரிங்களா, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹீட் இன்புட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட் எலக்ட்ரோட் ஹோல்டர். இந்த உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் ஹோல்டரை இன்சுலேட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும், ஆர்க் ஸ்ட்ரைக்கை அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவாக
ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெல்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சீலிங் கேஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆர்க் ஸ்ட்ரைக்கை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமானா முடியாது. சரிங்களா? அடுத்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் ஆர்க் ஸ்ட்ரைக்கை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பெயிண்டேஷன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா என்ன? வெல்ட் நாட் ஃபியூஸ்ட் ஃபுல்லி. ஆப்ஷன் ஏ. ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா ஃபியூஷன் இஷ்யூ தான். சரிங்களா? ஸோ வெல்ட் நாட் ஃபுல்லி ஃபியூஸ்ட் அது எக்ஸஸ் பெனிட்ரேஷன் கிடையாது. கிராக் வந்து எக்ஸஸ் பெனிட்ரேஷனாக இல்லை. ஸ்லாக் எக்ஸஸ் பெனிட்ரேஷனாக இல்லை. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள். ரூட் பீட் பியாண்ட் த லிமிட். ஸோ ரூட்டில் உள்ள பீடு வந்து நம்ம அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவோட பியாண்டில் இருக்குது, அதிகமாக இருக்குது. சரிங்களா? லிமிட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் எக்ஸஸ் பெனிட்ரேஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இது எதனால் வருது? டைரெக்டாக சொல்லலாம். கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வரும். ஸோ கரண்ட் டைரெக்டாக வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா ஹீட் இன்புட்டை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஹீட் இன்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸஸ் பெனிட்ரேஷன் வரும். சரிங்களா? புரிஞ்சா? லோ ஹீட் இன்புட்னால உங்களுக்கு வந்து எக்ஸஸ் பெனிட்ரேஷன் வராது, உங்களுக்கு ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? லோ கேஸ் ஃப்ளோ வந்து பொரோசிட்டி வரும். ஹை ஹார்ட்னஸ் அதுவும் வந்து லோ ஹீட் இன்புட்னால தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வித் இஸ் காஸ்ட் பை. சரிங்களா? அந்த பீடோட வித் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இர்ரெகுலராக இருக்குது. ஸோ எதனால் வருது? ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கனால வருதானா? இல்லை. ஆர்க் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வித்து வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும், இர்ரெகுலராலாம் இருக்காது. சரிங்களா? க்ளீன் வெல்டுனால தான் வந்து இர்ரெகுலர் இது இருக்கானா? இல்லை, அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஹைட்ரஜன் லோவாக இருக்குது அதனால தான் வந்து இர்ரெகுலர் வித்து வருதானா? இல்லை. அந்த இடத்துல எதனால் இர்ரெகுலர் வித்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதான் ஆர்க் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அதனால தான் வந்து இர்ரெகுலர் வித் அந்த பீட் வந்து இர்ரெகுலராக இருக்குது, அந்த பீடோட வித். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இர்ரெகுலர் வித்தாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு வந்து அந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. பெட்டர் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இர்ரெகுலர் வித் இருந்துச்சுன்னா கரோசன் ரெசிஸ்டன்ஸ் பெட்டராக இருக்குமானா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இந்த இர்ரெகுலர் வித்துனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாதுன்னா கண்டிப்பாக ஆகும், அது நோ எஃபெக்ட் வந்து கிடையாது. ஹையர் டக்டிலிட்டி உருவாகுமானா இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள். வேரியபிள் ஹெச்ஏஇசட் வித். ஸோ இந்த வித்து வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் இருக்கிறதுனால ஹெச்ஏஇசட்டோட வித்து வந்து மாறும். ஓகேங்களா? அதுதான் வந்து இதோட எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். புரிஞ்சா? அடுத்து ரூட் கான்கேவிட்டி இஸ் டியூ டு. எதனால ரூட் கான்கேவிட்டி அக்கர் ஆகுது? ரூட்டில் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ரூட் கான்கேவிட்டி வருது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். எக்ஸஸ் ஃபில்லர் கிடையாது. எக்ஸஸ் ஃபில்லர்னால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்து வரும். கிராக்னால ரூட் கான்கேவிட்டி வராது, ஸ்லாக்னாலே வராது, ஸ்ட்ரிங்கேஜ்னால தான் வருது. ரூட்டில் ஸ்ட்ரிங்கேஜ் இருப்பதுனால தான் வருது. அது எப்படி வந்து நம்ம வந்து தடுக்கலாம்? கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தடுக்கலாமா? இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஹார்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரூவ் பண்ணலாமானா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ வெல்டிங் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதனால் உங்களுக்கு வந்து ரூட் கான்கேவிட்டியை வந்து தடுத்த முடியுமானா இல்லை, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்களே, பேக்கிங் கேஸ் கண்ட்ரோல்.
ஸோ இப்போ பேக்கிங் கேஸ் சரிங்களா, அதோடைய ஃப்ளோ ரேட் சரிங்களா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்னாலேயும் உங்களுக்கு ரூட் கான்கேவிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ரூட் கான்கேவிட்டியை நம்ம வந்து தடுக்கலாம் சரிங்களா. வெல்டிங் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரூட் கான்கேவிட்டியை தடுக்க முடியாது சரிங்களா. உங்களுக்கு வெல்டிங் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ பெர்ஃபெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் கேஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் பிகம் டிஃபெக்ட்ஸ் வென். ஒரு வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் வந்து எப்போ வந்து அது டிஃபெக்டாக நம்ம வந்து அது வந்து மாறும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆல்வேஸ் அக்செப்டபுள். எப்போல்லாம் அக்செப்டபுள் ஆகுதோ அப்போ வந்து டிஃபெக்டாக வந்து மாறுமா? இல்லை சரிங்களா. ஆப்ஷன் பி பாருங்கள், எக்ஸீட் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. எப்பெல்லாம் ஒரு வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவை விட அதிகமாக சரிங்களா இந்த வேல்யூ வந்து அதிகமாக ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து டிஃபெக்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆல்வேஸ் காஸ்மெட்டிக் அது கிடையாது, ஆல்வேஸ் ஹிடன் இந்த ரெண்டும் கிடையாது சரிங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து அக்செப்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா சரிங்களா எதை பொறுத்து இருக்குது, எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டர் ஸ்கில்லா, கோட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனா, மெட்டீரியல் கலரா, எலக்ட்ரோ டைப் ஒன்லியா. இந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா எங்கே பார்ப்பீங்க? கோடு இல்லைன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதை சார்ந்து தான் வந்து இந்த அக்செப்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெல்டர் ஸ்கில் வச்சு கிடையாது, மெட்டீரியல் கலர் வச்சு கிடையாது, எலக்ட்ரோ டைப் வச்சும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து ரிப்பேர் வெல்டிங் மஸ்ட் பி டன் யூஸிங். ஸோ ஒரு வெல்டிங் வந்து அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, அதை ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரிப்பேர் வெல்டிங்கை வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரிப்பேர் அப்ரூவ்ட் ப்ரொசீஜர் இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. ப்ரொசீஜர் இல்லாமல் நம்ம வந்து ரிப்பேர் வெல்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ரேண்டம் மெத்தட், ஃபாஸ்ட் வெல்டிங் ஒன்லி, நோ இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் அப்ரூவ்ட் ப்ரொசீஜர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அப்ரூவ்ட் ப்ரொசீஜர் வச்சு தான் வந்து ரிப்பேர் வெல்டிங் வந்து பண்ணணும். ரீசன் இஸ், ஸோ அப்போ தான் வந்து அதோட இன்டெகிரிட்டி, கன்சிஸ்டன்சி அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஷூர் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரீசன் சரிங்களா. சேவ் டைம் அதெல்லாம் கிடையாது, அவாய்ட் டெஸ்டிங், ரெடியூஸ்ட் காஸ்ட் ஒன்லி இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் சரிங்களா. இன்ஷூர் கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெகிரிட்டி அதுதான் வந்து ரீசன். ஸோ அப்ரூவ் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். ஓகேங்களா. நம்மளுடைய வெல்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை வந்து நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறது தான் வந்து ரீசன். ஓகேவா. அடுத்து வந்து லேம்லார் டியரிங் கேன் பி மினிமைஸ்டு பை. இப்போது லேம்லார் டியரிங்கை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் ஒரு மெட்டீரியலில் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜாயின்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இசட் கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணால் நம்ம வந்து லேம்லார் டியரிங்கை குறைச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. இன்க்ரீஸிங் ஹார்னஸ் ஆப்ஷன் ஏ இருக்குது, அது தப்பு. அப்புறம் இன்க்ரீஸிங் கேஸ் ஃப்ளோ, இன்க்ரீஸிங் கரண்ட், ஏசிடி இந்த 3 ஆப்ஷனும் கரெக்ட் இல்லை. ஸோ இதனால் குறைக்க முடியாது. உங்களுக்கு இசட் கிரேட் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணும்போது குறைக்கலாம். ஏன் இசட் கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து குறைக்கலாம், அதுதான் வந்து அடுத்த கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. இசட் கிரேட் ஸ்டீல் இம்ப்ரூவ்ஸ். ஸோ இந்த இசட் கிரேட் ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, திக்னஸில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்க வந்து செக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதோட டக்டிலிட்டி அதெல்லாம் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. த்ரோ திக்னஸ், டக்டிலிட்டியை வந்து அதை வந்து செக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த இசட் கிரேட் ஸ்டீல் வந்து த்ரோ திக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ
நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இசட் கிரேடு ஸ்டீலில் வந்து இருக்கும், இந்த த்ரோ திக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? இசட் கிரேட் ஸ்டீல் இம்ப்ரூவ்ஸ் த்ரோ திக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? சர்ஃபேஸ் ஃபினிஷோ ஹார்னஸோ பொரோசிட்டியோ இது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த த்ரோ திக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து இசட் கிரேட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இசட் கிரேட் ஸ்டீலில் வந்து அந்த திக்னஸ், த்ரோ திக்னஸ் டக்டிலிட்டியை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஃப்ளூடிங். சரிங்களா? ஸ்லாக் ஃப்ளூடிங் காசஸ் எதனால ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் வந்து என்ட்ராப்மெண்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஃபியூஷன் கிடையாது, கிராக் ரிடக்ஷன் கிடையாது, பெட்டர் பெனிட்ரேஷன் வந்து கிடையாது. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? இந்த எலக்ட்ரோட் ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாக் ஃப்ளோடிங் அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸ்லாக் என்ட்ராப்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஆர்க் வோல்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஷன் வருமா அப்படின்னா இல்லை. சரிங்களா? உங்களுக்கு ஆர்க் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபியூஷன் வந்து அந்த இடத்துல வந்து சைட்வால் ஃபியூஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸ்பேட்டர் வருமானா வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ க்ளீன் வெல்டு நோ எஃபெக்ட் அதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வோல்டேஜ் லீட்ஸ் டு உங்களுக்கு, சரிங்களா, வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்க் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஆர்க் இன்ஸ்டேபிலிட்டி. ஸோ எக்ஸஸ் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொரோசிட்டி டிடெக்ஷன் பண்ணாது, ரூட் ஃபியூஷனை பெட்டர் பண்ணாது, அதே மாதிரி ஹார்னஸை ரிடக்ஷன் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you, bye.